எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எல்லா ஒர்க்கையுமே அவுட் சோர்ஸ் பண்ணி மந்த்லி $1000 $10,000 வரை ஏர்ன் பண்ணுற ஒரு கண்டென்ட் ஏஜென்சி வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுமே சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது கண்டென்ட் ஏஜென்சின்னா என்னென்னு சொன்னால், நிறைய பிராண்டுகளுக்கு அவங்களோட பிராண்ட் அவேர்னஸுக்காக அப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்களை சேல் பண்ணுறதுக்காக, அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக நிறைய கண்டென்ட்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ஏஜென்சிகளை தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மாறும் அவங்களோட லாங் ஃபார்ம் வீடியோஸ்களை ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்களை எடிட் பண்ணி கேப்ஷனல் போட்டு கிளிப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கிளிப்பர்ஸை தேடிட்டு இருப்பாங்க. இப்படியான பிராண்ட்ஸையும் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸையும் யூஜிசி கண்டென்ட் கிரியேட்டர்ஸோடையும் கிளிப்பர்ஸோடையும் கனெக்ட் பண்ணி விடுற விஷயத்தை செய்கிறது தான் இந்த கண்டென்ட் ஏஜென்சின்னு சொல்கிறேன். கண்டென்ட் ஏஜென்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட்ஸை யூஜிசி கிரியேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த பிராண்ட்ஸுக்கு தேவையான யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்களை இவங்க கிரியேட் பண்ணி அந்த பிராண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கிரியேட்டர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான கிளிப்பர்ஸை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிளிப்பர்ஸ் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த கிரியேட்டர்ஸுக்குரிய கிளிப்புகளை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்காக நீங்கள் இடையிலேருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஒன்றும் இந்த பிராண்ட்ஸுக்கிட்ட இருந்தும் இந்த கிரியேட்டர்ஸ்ல இருந்தும் நீங்கள் வாங்குவீங்க. அதுதான் உங்களோட இன்கம். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் ஏஜென்சின்னு சொல்கிறேன். ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் மாடல் செய்கிறது உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருந்திருக்கணும். நீங்கள் ஈஸியாக பிராண்ட்ஸையும் கிரியேட்டர்ஸையும் கண்டுபிடிச்சாலும் கிளிப்பர்ஸையும் யூஜிசி கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டம். அப்படி அவங்களையும் கண்டுபிடிச்சாலும் இவங்களை இடையில மேனேஜ் பண்ணி கம்யூனிகேஷனில் செஞ்சு பேமெண்ட்டுகளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனி கேட்வேஸ் இருந்து தனித்தனி ப்ரோக்ராமில் இருந்து. ஆனால் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நிறைய கிளிப்பர்ஸும் யூஜிசி கிரியேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. thousands of clippers, thousands of UGC creators available இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பிராண்ட்ஸையும் கிரியேட்டர்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான கிளிப்பர்ஸ் அண்ட் யூஜிசி கிரியேட்டர்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து கனெக்ட் பண்ணி விடுறது மட்டும்தான். ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பேமெண்ட்டுகளை ஈஸியாக மேனேஜ் பண்ணி உங்களோட ஏஜென்சியோட டேஷ்போர்ட்டையும் வச்சு எல்லாத்தையுமே செஞ்சு செய்யக்கூடிய ஃபுல் பிளாட்ஃபார்மை இந்த பிளாட்ஃபார்மே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு எந்த விதமான அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டும் தேவையில்ல. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. நீங்கள் ஈஸியாக கால்ட் அவுட் ரீச் பண்ணுற மூலம் பிராண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸை கொண்டு வந்து நீங்கள் இதில் இருக்கிற இந்த கிளிப்பர்ஸ் அண்ட் யூஜிசி கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் ஈஸியாக இருந்துக்கிட்டு மிடில் மேனாக இருந்துக்கிட்டு இந்த கம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் மந்த்லி $100 $200 வந்து ஈச் பிராண்டுகிட்ட இல்லை ஈச் கிரியேட்டர்ஸ் வாங்கலாம். நீங்கள் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸு கூட செய்யக்கூடாது. மந்த்லி $1000 $2000 கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் மாதம் மினிமம் $1000 $10,000 வரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் $1000 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணாலே 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் காசுங்கிறது ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். ஸோ அந்த கண்டென்ட் ஏஜென்சி பிஸ்னஸை எப்படி செய்கிற, இதில் எப்படி கிரியேட்டர்ஸை கண்டுபிடிக்கிற, எப்படி பிராண்ட்ஸில் கண்டுபிடிக்கிற, எப்படி கிளிப்பர்ஸை அப்ரோச் பண்ணுற, எப்படி இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற, எப்படி இதுக்குரிய பிளாட்ஃபார்ம்களை செட்டப் பண்ணுற, எப்படி பேமெண்ட் விஷயங்களை செய்கிறாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த மொடியூல் 5ல் நான் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கிறேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ப்ளஸ் இதோட இந்த மாடலை ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற ஏஜென்சின்ற எக்ஸாம்பிளையும் நான் இதில் ஃபுல்லாக காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 நிமிஷம். இந்த வீடியோட அக்சஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொடியூல் 5 இந்த கண்டென்ட் ஏஜென்சி எப்படி செய்கிறங்கிற விஷயம் இருக்கிற மொடியூல் எங்கே எடுக்கிறங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை நான் தரேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.